Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் கம்பெனி இப்போ அவங்க சார்பா வந்து இயங்கிட்டு இருக்காரு அமைச்சர் விக்னேஷ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க தவறான தகவல். கரூர் கம்பெனியை களை எடுக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. இப்ப தாவேக அரசாங்கம் வந்தவனே உண்மையான டெண்டர், ஓப்பன் டெண்டர் இதுவரை சம்பாதித்தவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இடைஞ்சலா. அப்ப இதுக்கு காரணம் யாரு? அமைச்சர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அமைச்சரை வந்து இந்த அமைச்சர் தூக்கிட்டோம்னா பார்ல இருந்து ஃபேக்டரி வரைக்கும், குட்டப்பட்டியில இருந்து பாட்டில் வரைக்கும் A to Z எல்லாத்துலயும் பாட்டா அடிச்சிருக்காங்க. ஒரு அதிமுக திமுக கூட்டணி 25 வருஷம் முறையாக நடத்திட்டு இருக்காரு. முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார் என்னடா கணக்குன்னு பார்த்தா இவங்களுக்குள்ள கூட்டணி சட்டமன்றத்திலாம் போட்டு வெளுக்கிறாங்க. பல நின்று கொட்டை போட்ட பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு தண்ணி குடிக்கிறாங்க உள்ள உட்காந்து. புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி பேசிட்டு உட்காந்து அடுத்த செகண்ட் இருந்துச்சு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் இவர் இவ்வளவு பேசுவாரான்னு எல்லாருக்குமே ஆச்சு. கவுண்டர் கொடுக்குறாருங்க. அது கவுண்டர்னா எப்படி? பாட்டிலே கொடுக்குறாரு. அதன் சிவனைகள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கமா நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து நிறைய கேள்விகளும் இருக்கு. சார் வணக்கம். வழக்கம் போல தாவேகா சார்ந்து தான் நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகள் மீறி விமர்சனங்கள் தான் சார், அடுக்கடுக்கான விமர்சனங்கள். சமீபத்தில் ஒரு வார பத்திரிகையில் அமைச்சர் விக்னேஷ் அவர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் கம்பெனி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கரூர் கேங் இப்போ அவங்க சார்பாக வந்து இயங்கிட்டு இருக்காரு அமைச்சர் விக்னேஷ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கு? இது முழுக்க முழுக்க தவறான தகவல். முதல்ல அதை சொல்லிடுவோம். இந்த கரூர் கம்பெனியை களை எடுக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. ஓகே, முதல்ல அப்படி சாட்டை எடுத்தவரையே இணைச்சிட்டாங்களா சார்? அந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி. அது என்னன்னா, இப்போ FL1 FL2 பார் அப்படின்னு இருக்கு. அதாவது லோக்கல் பார் ஒன்று, ஹோட்டலோட சேர்த்து அட்டாச்சு ஒன்று பார். 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஓகே ஒரு பாருக்கு மாசத்துக்கு அவங்க கட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. வித்தவுட் பில்லு, எந்த விதமான இல்லாம இவங்க தனியா கலெக்ஷன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு பாருக்கு அவ்வளோ, ஒரு பாருக்கு. ஓகே, இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் பார்கள்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. இதை ஒரு செயின் லிங்க் மாதிரி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பேர் கரூர் கம்பெனி, கரூர் கேங் அப்படின்னு ஒரு 3-4 கேட்டகரியில் உள்ள ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. பல ஷெல் கம்பெனிஸ், வேறு பேரில் ஷெல் கம்பெனியில் வாங்கி அதை பூரா ஒயிட் ஆக்கி ஒரு பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. குறைந்தபட்சம், ரொம்ப 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 குறைந்தபட்சம் அமௌண்ட். இது எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்னென்ன வகையிலெல்லாம் அவங்க காசு அடிக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக லிக்கர் சப்ளை பண்ணுற கம்பெனியில் ஒரு ஃபண்டு, கட்டிங் வந்து கட்சி பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று, இவங்க ஒரு கட்டிங் எங்கேருந்து அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, கம்பெனி சரக்கு தயார் பண்ணுற கம்பெனிலே கட்டிங். அதுக்கு பிறகு அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அட்டைப்பெட்டி எடுக்கிறதுல காசு, காலி பாட்டில் காசு, காலி பாட்டிலுக்கு மேலே இருக்குல்ல அந்த மூடி, அது ஒரு காசு. சரி, இதெல்லாம் டெண்டர் முறையில் தானே வழங்கணும்? இல்லை, டெண்டர்லாம் வித்தவுட் டெண்டரில் போயிட்டு இருக்குதுலாம். டெண்டரில் வழங்கினாலும் நீங்கள் டெண்டர் எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 10,000 ரூபான்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் டெண்டர் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 3,000 ரூபா தனியாக வித்தவுட் டெண்டரில் கட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்த டெண்டர் ப்ராசஸ் பாஸ் ஆகும். டெண்டர் இப்போ ஒரிஜினலான ஏலம், டெண்டர்னா ஏலம். ஏலம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த ஏலம் வந்தாலும் சரி, அது காய்கறி ஏலம் வந்தாலும் சரி, எல்லாரையும் வர வச்சு யார் அதிகமாக அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஏலம் கொடுக்குற முறை. அதுதான் வந்து ஏல முறைங்கிறது. ஏலம் விட்டு அதை எடுக்கிறது. இவங்க அதையும் மாற்றிட்டு யார் இவங்களுக்கு தேவையோ அந்த ஃபைலில் வந்து ஏலம் சொல்லி டெண்டர்னு சொல்லி போட்டு எடுத்துக்கிட்டு இந்த நான் வந்து டெண்டர் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, அட்டைப்பட்டி கான்ட்ராக்ட் டெண்டர் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துரு மாதம் அப்படின்னு ஒரு கட்டிங். லிக்கர் உங்கள் உண்மையில் அதிகமான சரக்கு, இந்த சரக்கு நான் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன், எனக்கு மாதம் இவ்வளோ கொடுத்துரு. நேரடியாக கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்து, எனக்கு தெரியாது ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. இந்த அமௌண்ட்லாம் எப்படி வாங்குறது? ஒரு 150 கம்பெனி ஆரம்பி, நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி சோன் கம்பெனி ஆரம்பித்து லீகலாகவே பணத்தை வாங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கு. இது கீழே ஒரு பெரிய குரூப் இருந்திருக்கு. ஓகே, இப்போ தாவேக அரசாங்கம் வந்தவொடனே உண்மையான டெண்டர், இதுதான் டெண்டர், ஓப்பன் டெண்டர். நீங்களும் கலந்துக்கலாம், நானும் கலந்துக்கலாம். தகுதி உள்ள நபர்கள் அப்படிங்க காட்டிலும் உங்களால் எடுத்து நடத்த முடியும், உங்களுக்கு தைரியம் இருந்தால், பணம் இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் டெண்டரில் கலந்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் டெண்டர் ஆக்கினதுக்கு பிறகு இதுவரை சம்பாதித்தவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் யார்? அமைச்சர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அமைச்சரை வந்து இந்த அமைச்சரை தூக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அமைச்சர் யாராவது உள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லாபி ஒன்று நடக்குது. ஓகே, அப்போ லாபி நடக்கிறப்ப என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா,
ஏற்கனவே இருந்த கரூர் கம்பெனியில் ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு. அதில் ஒரு கேட்டகரி நபர் சொல்கிறாங்க, ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க. அவரை தான் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணுறார். அந்த ஆள் தான் இவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே. யார? மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷை கரூர் கேங்கில் இருந்த ஒருத்தவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் தான் பணம் வாங்கி கொடுக்குறாரு. முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் போயிருக்காருன்னா ஒரு வார பத்திரிகை. அந்த பத்திரிகை பேரை சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படி எழுதுறாங்க, யாருக்கு எழுதுறாங்க, யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறது தெரியும். அந்த பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க. இதை சொல்லப்போனால் நம்ம வந்து அந்த அமைச்சரே இதுக்கு சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கணும். ஓகே. ஏன்னா எந்த ஆதாரமும் அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நேரடி வருவாயை கொண்டு வரதுக்கு 3 டிபார்ட்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கனிம வளத்துறை, ஒன்னொன்று டாஸ்மார்க், ஒன்னொன்று பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் சிஎம்டிஏ. இந்த 3லிருந்து வரக்கூடிய வருமானம் பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய முறைகேடுகள். இந்த 3 வருமானமுமே வந்து நேரடியாக லீக்கேஜ் இல்லாமல் புரோக்கர்கிட்ட போகாமல் அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வந்து 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வருன்றாங்க. இந்த வருமானம் மட்டும் குறைந்தபட்சம். இதுக்கு மேலே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் ஆடிட்டிங் பண்ணி இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ லீக்கேஜ் ஆகிருக்குன்றது அதையும் எடுத்துட்டாங்க. அது தேவைப்படுறப்ப இந்த கூட அமைச்சர் பேசியிருப்பார், அது நிதி அமைச்சர். அதெல்லாம் ஆடிட்டிங் பண்ணி நாங்கள் 5 வருஷம் ஆடிட்டிங் வச்சுருக்கோம், தேவைப்படுறப்ப நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்ன்றாங்க. இப்போ இதுதான் சிக்கல். இப்போ லீக்கேஜஸ் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ நேரடியாக இப்போ ஆல்ரெடி நடத்திட்டு இருந்தவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் டெண்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவர்களுக்கான வருமானம் இல்லை. இது அமைச்சர் நமக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருப்பார். காசு நம்மளால் வாங்க முடியல, கொடுக்க முடியல. இப்போ அதுக்கு ஒரு இதை கிளப்பி விட்டுருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா பணப்புழக்கமே இல்லைங்க, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட பணமே இல்லை, அரசாங்கம் வந்த பிறகு அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக சம்பளம் வாங்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் வாங்குறேன். இப்போ 6 ஆளுக்கு எது வேலை பார்க்குற, அவர் வேலை பார்க்குறாரு, இவர் வேலை பார்க்குறாரு, அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை வைத்து பல கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயிடுச்சு. அதை வந்து கசியவுறானுங்க, பணப்புழக்கமே இல்லை, லீகேஜ் இல்லை. இன்றைக்கி அரசாங்க அலுவலகத்தில் காசு இல்லாமல் போகக்கூடிய பொதுமக்கள் போய் சொல்கிறாங்க, தைரியமாக போய் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி, என்னோட அண்ணன் ஆச்சு, என் தம்பி ஆச்சு, என் புள்ள ஆச்சு, செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் முதல்ல இந்த ஆட்சியில் வந்துருக்கு. முதல்ல அதை பாராட்ட வேண்டிய வச்சுருக்கு. அதுலேயும் சில பேர் காசு வாங்குறாங்க, 1-2 வாங்குறாங்க, மாட்டுறாங்க, கைது பண்ணுறாங்க. நேற்று கூட தாசில்தாரை கைது பண்ணிருக்காங்க, நடக்குதான். ஆனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அரசாங்க அலுவலகத்தில் போனால் காசு இல்லாமல் வேலை பார்க்கலாம், தைரியமாக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நீ கேட்பியான்னு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய இன்னொரு ஜீவோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவோ போல ஓரளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய பொதுமக்களை இங்கே கண்ணியமாக நடத்தணும் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுவும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போச்சு. இப்போ என்னன்னா அதில் இன்னொரு கூடுதல் தகவல்னா, அதிமுக 2017 அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கூட்டணி போட்டாங்கன்னா தொலைச்சு பண்ணு வச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி வந்ததுக்கு பிறகு அதிமுக கூட்டணி. ஓகே. சென்னையில் ஒரு பார்னு வச்சுங்களேன், அந்த பார் போன அதிமுக அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. 25 வருஷம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. 25 வருஷம் ஒரே நடத்திட்டு இருக்காரு. ஓகே. முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார். என்னடா கணக்குன்னு பார்த்தா இவங்களுக்குள்ள கூட்டணி. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்துச்சு, உனக்கு வேணுங்கிறது நீ வாங்கிக்க, எனக்கு வேணுங்கிறது நான் வாங்கிக்கணும். இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுறது, பிளாக்ல வைக்கிறது, அப்படி இப்படின்னு மற்ற வேலைகள்லாம் நடக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ரினியூவல் பண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி இதோட உள்ள அட்டாச்சு பார் இருக்குல்ல, இந்த ஹோட்டலோட இதுல எல்லாம் சில பெர்மிஷன்ஸ் வாங்கணும். என்ன வாங்கணும்னா, ஃபயர் சர்வீஸில் பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட என்ஓசி ஒன்று வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வாங்காமே லைசன்ஸை வாங்கி போடுறது, ரினியூவல் பண்ணுறப்பையும் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த அரசாங்கம் வந்தவொடனே எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் கொண்டு வாங்கிட்டாங்க. பார் நடத்துகிறா ஃபுல் லைசன்ஸ் என்னென்ன விதிகள் இருக்கோ அதை இங்கே உற்பத்தி வாங்கணும். அப்போ அவங்களுக்கு சிக்கல், லோக்கல் பாருக்கு சிக்கல், அட்டைப்பட்டி விற்றவனுக்கு சிக்கல், டெண்டர் எடுத்தவனுக்கு சிக்கல், ஒட்டு மொத்தமாக வருமானமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு வருமானம் இல்லை. அடுத்த ஒரு 2 மாதத்தில் ரினியூவல் பண்ணணும். ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைன்னா அவன் எவனுமே ரினியூவல் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கேன்சல் ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன ரினியூவல் இல்லாத கேன்சல் பண்ணிவிட்டு ஓப்பன் டெண்டர் கொடுக்குறாங்க. இதுதான் ஓப்பன் டெண்டர். ஓகே. யார் வேணாலும் கலந்துக்கலாம். நீங்கள் கேட்குங்க, வேலை நல்ல வேலை எடுக்கிறவங்க அந்த பார் நடத்துங்க அப்படிங்கிற ஓப்பன் டெண்டர். எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த விதமான உள்ளடி வேலையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது, கள்ள கூட்டணியும் கிடையாது, நேரடி கூட்டணியும் கிடையாது. ஓப்பன் டெண்டருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்ப எல்லாருக்கும் வரக்கூடிய வருமானங்கள் பல கோடி ரூபாய், பல 1000 கோடி ரூபாய் வந்து நீங்கள் முடங்கி போச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணால், அதே கேங்கு தான் இவரை வந்து ஆப்ரேட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை லீக்கேஜ் பண்றது, செய்தியை கசிய வருது. யாரா இருந்தாலும் ஒரு எதிரியா இருக்கிறவங்க எப்படி சார் உடனே நட்பாகி, அதுவும் ஒரு அமைச்சர் எப்படி கையாள முடியும், தலைமைக்கு போய் சேர்க்கறது. அது அப்படின்னா பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஊழல் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கும்பலை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த கும்பலோடய ஒரு கை கொடுத்துருக்காரு,
பாருங்கன்னு. ஆனால் உளவுத்துறை இருக்கு, விசாரிச்சிட போறாங்க. டெய்லி சிஎம்க்கு ரிப்போர்ட் போக போகுது. சரியா தப்பான்னு அவர் கண்டுபிடிச்சிட போறாரு. ஆனால் இவங்க வந்து ஒரு பேரை கெட்ட பேரை உண்டு பண்றது, உண்டு பண்ணி ஏதாவது வந்து இவரை காலி பண்ணிடணும். ஒரு 4 அமைச்சர்களை குறி வைக்கிறாங்க. ஓகே. பிரபு, அப்புறம் நம்ம விக்னேஷ், ரமேஷ், அப்புறம் இன்னும் 2-3 அமைச்சர்கள். இவங்களை கரெக்டாக வந்து சில கும்பல் குறி வச்சு இவங்களை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணுறாங்க வெளியில இருந்து. என்னன்னா இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க. எங்கெங்க லீக்கேஜ் இருக்குன்னா எலி தோன்ற மாதிரி தோண்டி எடுத்துறான் எங்க வழி போறதெல்லாம் அப்படின்னு இவங்கள டார்கெட் பண்றாங்க. இவங்க டார்கெட் பண்ண வேண்டிய வேலையை செய்யறாங்க. ஓகே. அதுக்கு சில பத்திரிகைகள்கிட்ட செய்திகளை கொடுத்து கசியை விட்டு எந்த அடிப்படை ஆதாரமே இல்லாம, ஒரு பத்திரிகை தர்மம் எதுவுமே இல்லாம ஆதாரத்தை எடுத்து போடு, இவ்வளவு போடுற நீங்க ஆதாரத்தை போடுங்களேன், ஏன் போடல? அப்ப இது ஒரு ஒரு நரேஷனை செட் பண்றாங்க, வேற யாராவது வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை, இதுவும் முதல்வர் அவர்களோட பார்வைக்கு போகும். இல்லை, அவங்களோட மனநிலையானது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஒரு இளம் அமைச்சர்கள் அவங்களோட வேகமான ஒரு செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அதை முடைக்கிறாத சார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இல்லை, தப்பு செஞ்சவங்களுக்கு தாங்க பயப்படணும். தப்பு செஞ்சவங்க நேரடியாக சிஎம் பார்த்து ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்களே கொண்டு காமிச்சிருவாங்க. ஓகே. உங்களே தெரியும் போய் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு. நேரடியாக போய் சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் பாருங்கன்னு. அப்போ அந்த சிபிசிஐடி கூட விசாரிக்கை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. 1/2 hourல கண்டுபிடிச்சிருவாங்க வாங்கியிருக்காரா இல்லையாங்கிறது. டெய்லி ரிப்போர்ட் போங்க. ஒரு அமைச்சருடைய செயல்பாடுகளையும் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் போகும். இவர் எல்லாத்தையும் கண்காணிக்கிறாருன்றாங்க. ஓகே. எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் வர்றாங்க, எல்லாத்தையும் கண்காணிக்கிறாரு. அதாவது அரசியலில் வந்து ஒரு பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் கூட அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக பார்க்க மாட்டாங்க. இவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாரு. 6 மணினா 6 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்கன்றாரு. இப்போ நீங்கள் மதுவிலக்கு துறைனா மதுவிலக்குத்துறையில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இன்னொரு 6 மாதம் கழிச்சு பாருங்கள், இன்னும் வேகமாக இருக்குது. இப்போ சட்டமன்றத்திலாம் போட்டு வெளுக்கிறாங்க. பழந்துன்னு கொட்டை போட்ட பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறாங்க உள்ளே உட்காந்து. போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி பேசிட்டு உட்காந்துன்னு அடுத்த செகண்ட் இருந்துச்சு 2021 எடுத்துறாங்க. 21 என்னென்ன பண்ணியிருக்கீங்க, 22 என்ன பண்ணிருக்கீங்கன்னு புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. அதை விட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாம் பார்த்து மிரண்டது பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த். இவர் இவ்வளோ பேசுவாரான்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். ஓகே. கவுண்டர் கொடுக்குறாருங்க. அது கவுண்டர்னா எப்படி? ஸ்பாட்லேயே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஊழல் நடந்திருக்கு உங்கள் ஆட்சின்னு ஒரு முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் பேசுறாரு. நீங்கள் புள்ளிவரத்தோட பேசுங்க, போகிற போக்கில் பேசாதீங்க, புள்ளிவரம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் நடந்த ரிப்போர்ட் தூக்கி வந்துடுறாங்கட்டாப்ல. சரி, இதெல்லாம் ஸ்பாட்டில் அடிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த லீகேஜஸ் அடைக்கிற வேலையை, அரசுக்கு நேரடியான வருவாயை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர் வந்து ப்ரைவேட் கொடுக்க போகிறாங்க, இல்லை வந்து ஆன்லைனில் வைக்க போகிறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை பழைய கேங்கிலே இவங்களை வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அந்த சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய பலரும் திமுககாரங்க தான். ஓகே. அதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஒரு கம்பெனிலாம் வந்து ஒரு படம் எடுத்து சாராய ஆலை லைசன்ஸ் வாங்கினாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை வைத்து ஒரு படம் எடுத்து அவரோட நட்பாக போய் அதற்கு பிறகு அதனுடைய பரிகாரமாக ஒரு சாராய ஆலையினுடைய லைசன்ஸே வாங்கினாங்க. ஓகே. எப்படி நடந்திருக்கு பாருங்க. ஓகே. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. எந்தெந்த தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டுகிட்டு இருந்த 2 முன்னாள் அமைச்சர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் சாராய ஆலை இருக்கு. ஓகே. ஒருத்தர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர், இன்னொருத்தர் திமுக பினாமி. ஓகே. மொத்தம் இல்லை, அந்த 2 கம்பெனி தான் அதிகமாகவும் மதுக்கள் வித்துக்கிட்டு இருக்கிறதாவும் தமிழ். ஆமாம், அவங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும்ல. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டு பியர் கேட்குறாங்கன்னா அந்த பிராண்ட் பியரை வந்து இங்கே கொடுக்குறதில்ல, அடுத்த மாநிலத்துல இம்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் அதிகமாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிட்டார் சார். இப்போ புதுசாக வெளியே இருந்து நிறைய பிராண்டட் நம்மளால போய் பிராண்டே கேட்குறானுங்க. அந்த பிராண்டு கொண்டு வாங்க, இந்த பிராண்டு கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு. ஆமாம். இப்போ என்ன ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி. சரி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சோன் முக்கியமான பிராண்டை நமக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுனா இங்கே வாங்குறோம்ல, இது குறையும். ஓகே. அப்போ நடத்துறது யாரு? திமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய பலரும் நடத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே ப்ரொடக்ஷனே கம்மியாயிரும். அப்போ இதெல்லாம் அடிப்படையிலேருந்து அவங்க தோன்றதுனால பார்ல இருந்து ஃபேக்டரி வரைக்கும், அட்டைப்பட்டியிலேருந்து பாட்டில் வரைக்கும், A to Z எல்லாத்துலேயும் கூட இந்த ஆட்டில் சொல்லுவாங்க, ஆட்டில் வந்து தலையிலேருந்து காலை வரைக்கும் எல்லாம் பாட்டாக பிரித்து வைப்பாங்க. அந்த மாதிரி பாட்டாக அடிச்சிருக்காங்க. அட்டைப்பட்டியிலேருந்து, பாட்டிலேருந்து, மூடியிலேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து, டிரான்ஸ்போர்ட்டிங்லேருந்து, இறக்குறவங்கள ஷிப்பிங்கு, ஏற்றுமதி, அந்த இது கூலி இறங்கி வைக்கிற கூலி கொடுப்பாங்கல்ல, அதில் அடிச்சிருக்காங்க.
எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இப்போ வந்து பணம் வருவாய் வாங்கி வருமானமே இல்லை. ஓகே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து புது டெண்டர், ஓப்பன் டெண்டர், யார் வேணாலும் கலந்துக்கலாம். வாங்க, யார் அதிகமாக கோட் பண்ணுறீங்க எடுத்துங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப முதலமைச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அதை இவங்க இந்த மாதிரியான ஒரு யங் அமைச்சர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவர் சொல்கிறத விட ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்கு டார்கெட் பண்ண மன ரீதியாக காலி பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், முதலமைச்சர் கெட்ட பேர் உண்டு பண்ணணும், பொதுமக்கள் மத்தியில் அவங்கள வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு 4-5 யங் அமைச்சர்களை குறிவைத்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதில் இவரையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? வரக்கூடிய 5 வருஷங்களும் இந்த மாதிரியான அமைச்சர்களை குறி வச்சு நம்ம இந்த மாதிரியான விமர்சனங்களையும் அடுக்கடுக்கான புகார்களையும் தெரிவிச்சா இது இவங்க ஒரு ஒரு இது நடக்காது. ஒரு விமர்சனம் 4 நாளைக்கு எழுதி விட்டுருவாங்க. இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. எழுதுறவங்க யாரு, அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன நோக்கம்ங்கிறது மக்களுக்கு தெரியும். 2வது, முதலமைச்சர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகிறப்ப அவர் கண்டிப்பாக உளவுத்துறையை வச்சோ சிபிசிஐடியை வச்சோ விசாரிச்சிருவாங்க. ஓகே. அவர் கிளீனாக ரிப்போர்ட் போயிடும். சரி, இந்த யார் வந்திருக்காங்க, யார் பார்த்துருக்காங்க, இவர் என்ன வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ரெக்கார்டுங்க இன்னைக்கு. அப்படிங்கும் போதெல்லாம் பண்ணவே முடியாது. இல்லை இந்த மாதிரியான மிரட்டல் அதட்டல்கள்லாம் பயந்து இல்லை ஒதுங்கி இல்லை ஒத்துழைச்சி போகிறவங்களா அப்படின்றத ஒரு கேள்வி. இல்லை, போன ஆட்சி காலத்தில் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அமைச்சர் இருந்தாங்க. ஓகே. இங்கே யாருக்கு வசூல் பண்ணி கொடுக்க போறாரு இவர்? அவங்க வந்து வசூல் தடை பண்ணுங்கன்றாங்க. அப்போ வாங்கி எங்கே கொண்டு போயிருப்பாரு? அன்னைக்கு கூட்டணியாக இருந்தாங்க, தலைமையும் அமைச்சரும் கூட்டணி போட்டு கொள்ளையடிச்சாங்க. இன்னைக்கு தான் அங்கே வேலையே இல்லையே. அப்போ இவர் முதலமைச்சருக்கு தெரியாமல் அடித்தாலும் மாட்டிக்கிடுவாரே. இவர் தானே 24/7 வந்து இவங்கெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான், கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அப்போ இன்னைக்கு யார் ஒரு அமைச்சரை பார்க்க வர்றா போறா பேசுகிறாங்கன்னு எல்லா ரிப்போர்ட்டுமே அவருக்கு போகும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவர்கள் வந்து இந்த ஒரு அவதூறை கிளப்பி விடுறாங்க, இந்த கிளீன் கவர்மெண்ட் சொல்கிறாங்களே கிடையாது, இவங்களும் காசு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. ஓகே சார், இதே தான் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 3 பேரில் அதுலேயும் முக்கியமானவர் ரமேஷ் அவர்களும். ஏன்னா அவர் மேலேயும் மீண்டும் ஒரு நில மோசடியில் அவரையும் இணைக்கிறாங்க. ஸோ அது ஏன் தொடர்ச்சியாக வந்து இந்த நில மோசடி வழக்கில் இப்போ அமைச்சர் ரமேஷ் ஏற்கனவே பேசியிருக்கோம், பல லட்சம் கோடிக்கான ரூபாயான ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் வந்து இந்த அறநிலையத்துறை இருக்குது, கோயில் சொத்துக்கள் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்குன்னா ஒரு 5000 வாடகை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ண நடத்திட்டு இருப்போம். தர வாடகை 5000 ரூபா, கல்யாணம் பண்ணவங்க நடத்திட்டு இருப்பான். தட வாடகை 10,000 ரூபா, லாட்ஜ் நடத்திட்டு இருப்போம். இதை வைத்து பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஆட்டையை போட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நேரடியாக அந்த வருவாயை அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் தோண்டி எடுக்கிறப்ப அவங்க நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள், இது பாதிப்புன்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்த ஆட்கள், ஓகே, அவர்களுக்கு இது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்த அறநிலையத்துறை, அப்புறம் வந்துட்டு மைனு, கனிமவளத்துறை, டாஸ்மார்க், இதுல இருந்து அதிக பணம். நீங்கள் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிதி அமைச்சர் சொல்லியிருப்பாரு, இந்த 4-5 துறையில் மட்டுமே நமக்கு பல 5000 கோடி ரூபா வந்துடும். அப்போ அதெல்லாம் அவங்க சரி பண்ணுறப்ப அந்த அமைச்சர்களுக்கான நெருக்கடி அதிகம். ஏதாவது வழியில் அவங்க நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட கிளியர் ஹேண்டாக இருக்கிறாங்க, எதுவும் பிரச்சனை இருக்குது அதுன்னு இருந்தாலும் கூட மன ரீதியாக அவங்களை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறது, இடைஞ்சலை கொடுக்கறது, இந்த மாதிரியான செய்திகளை கசிய விடுறது, எதிர்கட்சியில் வச்சு பேச வர்றது. இது பேசுறதுக்குன்னே சில கட்சிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தா போராட்டம் பண்ணுவாங்க, காசு கொடுத்தா போஸ்ட் அடிக்க விட்டுவாங்க, அப்படி இருக்காங்க உண்மையிலே. அப்படின்னு சில கட்சிகள் இருக்குங்க தமிழ்நாட்டில். சரி, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களை இப்போ முரளியை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஒரு 50,000 கொடுத்தா போதும், ஓகே, உங்களுக்கு எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போஸ்ட் அடிச்சு விட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு கட்சி, பல கட்சி தமிழ்நாட்டில் இதை வச்சு பொழப்பு பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது இல்லை அவனுக்குலாம் இனிமேல் வேலையே கிடையாது. இதை மிரட்டி காசு வாங்குறது, போஸ்ட் அடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி செய்திகளை கட்சியை விட்டுட்டு அவங்கள பற்றி அதை பேச போகிறேன், இதை பேச போகிறேன், அதை எழுதுறேன், இதை எழுதுறேன், காசு கொடுன்னு காசு வாங்குறது. இந்த மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய சிலருக்கும் வேலை இல்லை, பிளாக்மெயில் கட்சி நடத்தக்கூடிய ஆட்களும் வேலை இல்லை. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாம் நமக்கு பொழப்பில் உனக்கு பொழப்பில் எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசை கொடுத்து வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து, அப்போ அதில் முக்கிய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அப்புறம் காலி பண்ணு அப்படின்னு ஒரு வேலையை செய்கிறாங்க. இது இந்த அரசாங்கத்தில் எடுபடாது ராஜா, எடுபடாது. நீ எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் டிப்பில் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்கள் பண்ண அந்த 50 வருஷ அந்த ஜல்ஜாப் அரசியல்லாம் நீங்கள் எடுபடாது. போய் வேலைக்கு போங்க எல்லாரும். சரி, ஒவ்வொரு படங்களும் வெளியாகும் பொழுது இதோட நம்பர்ஸ் என்ன, கலெக்ஷன் என்ன நம்ம பேசுனது உண்டு. அதுக்கப்புறம் இந்த படங்களை வந்து சின்ன திரையில் போடும் பொழுது டிஆர்பியில் எந்த படங்கள் வருதுன்றது முக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். ஆனால் இப்போது அசம்பிளி எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஸோ இந்த இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக. முதலில் நேரடி ஒளிபரப்பு, பாரபட்சம் இல்லாமல் ஆளும் கட்சி எதிர்கட்சியினுடைய அத்தனை பேருடைய பேச்சையும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கு. நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஒருத்தருக்கு, அவர் இன்னும் சட்டமன்றத்தில் என்ன பேசுறது நமக்கு தெரியணும்ல, அதை நம்ம பார்க்குறோம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவி சீரியல் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதை விட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம எம்எல்ஏ என்ன பேசுறாரு, நம்ம அமைச்சர் என்ன பேசுறாரு, முதலமைச்சர் என்ன பேசுறாரு, எப்படி ஆர்குமெண்ட் பண்ணு, பெண்கள் கையில் அரசியல் போயிடுச்சு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அரசியல் ரொம்ப 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 சென்சிட்டிவான இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ பெண்கள் அரசியல் பார்த்து டிஸ்கஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில். என்ன சட்டமன்ற நிகழ்வுகளே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் 50 வருஷத்துல இவ்வளோ உன்னிப்பா யாருமே பார்த்தது கிடையாது. ஓகே, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சட்டமன்ற நிகழ்வுல கிளிப்பிங் மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா ஆமா. செய்தி விளம்பரத்துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சி அதிமுகவா அவங்க பேசுகிற மட்டும் கட் பண்ணி குடியா அப்படின்னு கட் பண்ணி ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கிளிப்பிங் கொடுப்பானுங்க, அதை தான் போடணும். இன்னைக்கு அப்படி லைவாக போகுது. அன்னைக்கு முழு நிகழ்ச்சி லைவாக போகுது. இதில் குறிப்பாக நம்ம வந்து பாராட்ட வேண்டியவர் அமைச்சர் சபாநாயகனுடைய செயல்பாடு மிக மிக சிறப்பு. ஒரு பக்குவப்பட்ட, ஒரு நேர்மையான, ஒரு பதட்டம் இல்லாத, அவர் ரொம்ப நீட்டாக நடத்துறாரு. நம்ம ரொம்ப கேரண்டியா சொல்லலாம் சார், தாவேக்கால இவரை தவிர வேற யாரை சபாநாயகலாம் நியமிச்சிருந்தாலும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க புதுசு, அவங்களையும் மெயின்டைன் பண்ணணும். ஆமா, இது பழந்துன்னு கொட்டப்பட்ட கும்பல், இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஆமா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாருல, அது உண்மையிலேயே வந்து அனுபவம் மட்டும் கிடையாது, பக்குவம். இல்ல அவரும் சில இடங்கள்ல எச்சரிக்கிறதும் உண்டு சார். ஆளுங்கட்சியவே எச்சரிக்கிறார். நீங்க அதை பேசக்கூடாது, அவை குறிப்பிட்டு நீக்க, நீங்க உட்காருங்கன்றார். சில இடங்கள்ல அவர் ஹெட்மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாரு. ஆமா, இப்படிதான் இருக்கும் ஒரு சபாநாயகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இப்ப ஓகே, உண்மையிலே பாராட்ட வேண்டிய எல்லாரும் பாராட்டுறாங்க, எதிர்கட்சிகளும் பாராட்டுறாங்க. கரெக்டான சாய்ஸ். இதுல என்னன்னா பெரிய பேக் ஸ்டோரி, இவர் கேண்டிடேட்டே இல்ல. ஓகே, இவர் பையன் தான் கட்சியில் இருந்தாரு. இவர் பையனுக்கு தான் சீட்டு. ஓகே, சிஎம் தான் இவரை செலக்ட் பண்ணிருக்காரு. எப்படி பாருங்க ஒரு அமைதியில கெஸ்ஸிங். ஓகே, இவர் போய் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு இவரே சொல்லியிருக்காரு. இவரே ஒரு பேட்டியில கூட சமயத்தை சொன்னார், எனக்கு வேணான்னு சொன்னேன், என் பையன் தான் கட்சி, அவர் பையன் தான் கட்சியில இருக்காரு. ஓகே, என் பையனுக்கு சீட் கொடுங்க, அவர் நிக்கட்டும் அப்படின்னு இருக்காரு. இல்ல நீங்க நில்லுங்க அப்படின்னா. அப்ப அவர் அப்பயே ஒரு கணக்கு போட்டிருக்காரு. ஜெயிச்சா அவர் சபாநாயகராகனு அவர் பிளான் பண்ணி இவரை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா அவருடைய அனுபவமும் அவருடைய பக்குவமும் சபாநாயகராக வந்து இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறாரு. அது இன்னைக்கு தமிழ்நாடே பாக்குது. கண்டிப்பா பாக்குது, பாராட்டுது. இந்த நேரடி ஒளிபரப்புங்கிறது எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. ரொம்ப நாளா வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுங்க, நாடாளுமன்றத்தில் நடக்குது, நாங்க பார்க்க வேணாமா, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசுறது எங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு. இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். கரெக்ட். இதுதான் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய அரசாங்கம். ஓகே, முதலமைச்சர் பேசுறதையும் பார்க்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது பேசலாம். யாருடைய செயல்பாடுகள் அங்க சிறப்பாக இருக்குன்னு மக்கள் தீர்மானிக்க போறாங்க. இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கிளீன் கவர்மெண்ட். முதலில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். இன்னைக்கு ஓப்பனாக இருக்கு, அதை வந்து பாராட்டுறாங்க. இன்னைக்கு ரோட்ல போறோம்னு வச்சுங்க, காலையெல்லாம் இந்த பக்கம் வர்ற வரிசையா வந்து எல்லாரும் இதான் பார்த்துட்டு இருக்காங்க. பஸ்ஸில், ட்ரெயினில், டீ கடையில், ரோட்ல எல்லாரும் வந்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்குறாங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஃபைனலா சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து விஷயத்தை வாபஸ் பெற்றது, அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு பலமோ முதல்வருக்கு? கண்டிப்பாக. இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்மளே வீடியோஸ்லாம் பார்க்குறோம், கிளிப்லாம் பார்க்குறோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாரு, சிரிச்ச இப்போதான் சிரிக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்ததுனால எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை செய்ய பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க, என்ன பண்ணான்னு தெரியல. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கிறது வெயிட் பண்ண பார்க்கலாம். சமாதான குரலா ஜேசன் இந்த இடத்துல இருந்துட்டு போறாரு சார். ஜேசன் பெரிய ரோல் பண்றாருங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு அவரை கொண்டாடுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. எங்க அண்ணன் பையன் ஒரு உரமாலாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. தமிழ்நாட்டில் அதிக அத்தை உள்ள பையன், எங்க அண்ணன் பையன் அப்படிலாம் போட்டு அப்படி கொண்டாடுறாங்க. அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போஸ்டர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அண்ணன் பையனா வருங்கால முதல்வர் அப்படின்ட்டு அவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஆர்வத்தில் போடுறாங்க. இல்லை, அவருடைய ஸ்பீச் ரொம்ப பக்குவமா இருந்தது. அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து வாரிசுன்னு உட்காந்துட்டு என்னென்னமோ பேசுனாங்க, நம்மளால தாங்க முடியல. ஆக்டிடியூட்டு அவர் வேற இவர் வேற எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுங்க. ரொம்ப யதார்த்தத்தோட பேச்சு, யதார்த்தமா இருக்கிறாரு, ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கிறாரு. அன்னைக்கு இப்போ அந்த நம்ம போய் எடுத்து வந்த ஆட்கள்லாம் கூட சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்தாலாம், ரொம்ப சிம்பிளா இருக்காருங்க, வந்தாரு எல்லாரும் கூட நல்லா பேசினாரு, அவர் வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ரொம்ப ஒரு வார்த்தை ஜோடனம் கிடையாது, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கான பேச்செல்லாம் கிடையாது. மனசுல உள்ளதை ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு. ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இருக்கிறார். இந்த பொறுப்பை உணர்ந்து அந்த வீடியோ எவ்வளவு பேருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், 8 கோடி பேர் பார்த்திருக்காங்க இது வரைக்கும். அங்க போட்டதுல ரொம்ப அதிகமான பார்வையாளர்கள். அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். நல்லா ஒரு யதார்த்தமா இருக்கிறார். ஓகே, அதையும் தொடர்ச்சியா நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். இன்னும் நீச்சல் சந்தி முறை உங்களுக்கு நன்றி.